வணக்கம், இது HD தமிழ். மகாபாரதத்துல பாண்டவர்கள்ல ஒருவரான பீமன் ராட்சசிய மேரேஜ் பண்ணிருக்காரு. அந்த விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சகுனி, துரியோதனன் அவங்களாம் பிளான் பண்ணி பாண்டவர்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு அரண்மனை கொடுக்குறாங்க. அந்த அரண்மனை பாத்தீங்கன்னா மெழுகு கலந்து கட்டப்பட்டிருக்கு. இப்ப நம்ம நேர்ல பாக்குறோம் அப்படின்னா அந்த அரண்மனை மெழுகுல கட்டின மாதிரி எல்லாம் தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு அரண்மனையை உருவாக்கி பாண்டவர்களுக்கு தராங்க. இந்த அரண்மனையை தந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாண்டவர்களை அங்கேயே வச்சு கொல்றதுதான் சகுனி, துரியோதனன் இவங்களோட பிளானு. அதையும் எக்ஸிக்யூட் பண்றாங்க. ஒரு நாள் பாண்டவர்கள் அந்த அரண்மனையில தூங்கிட்டு இருக்கும்போது அந்த அரண்மனையை எரிக்கிறாங்க. அந்த அரண்மனையும் எரியுது. அரண்மனை உள்ள இருக்க எல்லாரும் இறந்து போறாங்க. அதுல பாண்டவர்களும் அவங்க அம்மாவும் மட்டும் தப்பிக்கிறாங்க. பாண்டவர்கள் என்ன பண்றாங்கன்னா, கங்கை நதியை கடந்து ஒரு காட்டுக்குள்ள போயிடுறாங்க. ரொம்ப தூரம் கடந்துதான் பாத்தீங்கன்னா இந்த காட்டுக்கே வந்திருக்காங்க. அதனால அவங்களுக்கு ரொம்பவே டயர்டா இருக்கு. தண்ணி தாக்கம் எடுக்குது. பீமன் என்ன பண்றாரு அப்படின்னா, நான் போயிட்டு தண்ணி எங்கன்னா கிடைக்குதா அப்படின்னு பார்த்து எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு பீமன் போயிடுறாரு. இப்ப இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, இந்த காடு பாத்தீங்கன்னா ஒரு இடும்பன் அப்படின்ற ஒரு ராட்சசனோட பிடியில தான் இந்த காடு இருக்கு. இந்த காட்டுல என்ன நடக்குது அப்படின்றது அவனுக்கு தெரிஞ்சிடும். இங்க வர மனிதர்கள் எல்லாரையும் வேட்டையாடி சாப்பிடுறதுதான் பாத்தீங்கன்னா இந்த ராட்சச கூட்டத்தோட வேலை. இப்படி இந்த பாண்டவர்கள் இங்க வந்ததை இடும்பன் தெரிஞ்சுக்கிறான். ஏதோ ஒரு மனுஷனோட வாசனை வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறான். அப்ப என்ன பண்றான்னா, அவனோட தங்கச்சியான இடும்பிய அனுப்பி வைக்கிறான். இவங்களை கொன்னுடு அப்படின்ட்டு இடும்பிய அனுப்பி வைக்கிறான். இந்த சைடு என்ன நடக்குதுன்னா, பீமன் ஒரு இடத்துல தண்ணியை பாத்துடுறாரு. அந்த தண்ணியை தேவையான அளவுக்கு குடிச்சிட்டு மத்தவங்களுக்கும் தண்ணி எடுத்துட்டு அந்த இடத்துக்கு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா மத்தவங்களும் தூங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்காங்கல்ல, அந்த டயர்ட்ல எல்லாரும் தூங்கிடுறாங்க. இப்ப பீமன் என்ன பண்றாருன்னா, சரி இவங்களுக்கு காவல் இருக்கலாம் அப்படின்ட்டு இவர் தூங்காம இவங்களுக்கு காவல் இருந்துட்டு இருக்காரு. அந்த நேரத்துல இடும்பி இந்த இடத்துக்கு வரா. பீமன் பார்க்கும்போது அவளுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது. பீமன் மேல காதல் வந்துடுது. இப்ப இடும்பிக்கு ஒரு பவர் இருக்கு. என்னன்னா, நினைச்ச உருவத்துக்கு மாறுற பவர் இடும்பிக்கு இருக்கு. அவன் என்ன பண்றான்னா, ஒரு அழகான ஒரு பெண் உருவத்துல மாறி பீமன் கிட்ட போயிட்டு பேசுறான். இது மாதிரி உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கேக்குறான். ஆனா பீமன் இதுக்கு ஒத்துக்கவே இல்லை. இந்த நேரத்துல இடும்பன் என்ன பண்றான்னா, தங்கச்சி போயிட்டு அவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்ட்டு பின்னாடியே தங்கச்சியை தேடி வரான். அதாவது இரும்பிய தேடி இடும்பன் வரான். அவனோட தங்கச்சி உருமாறி பீமன் கிட்ட பேசிட்டு இருக்கிறத பாக்குறான். இடும்பனுக்கு பயங்கர ஒரு கோவம் பீமனை தாக்க ஆரம்பிக்கிறான். இந்த சண்டையோட சத்தத்துல மத்த பாண்டவர்கள் எல்லாம் ஏஞ்சுக்கிறாங்க. எழுந்துச்சு பார்க்கும்போது பயங்கர சண்டை நடந்துட்டு இருக்கு. இங்க அது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப 2 மலைகள் மோதிக்கிட்டா எப்படி இருக்கும், அவ்வளவு சத்தத்தை இந்த காட்டுல உருவாக்குது இவங்களோட சண்டை. 2 பேருமே பாத்தீங்கன்னா பவர்ஃபுல்லான ஆளுங்க. அதனால இந்த சண்டை ரொம்ப பயங்கரமா இருக்கு. இந்த சண்டையோட கடைசியில பீமன் இடும்பனை கொன்னுடுறான். இப்ப இடும்பி பயங்கரமா அழுவுறான். ஏன்னா சொந்த அண்ணன் இல்லையா, அதனால அவளால தாங்க முடியல. எனக்கு என் அண்ணன் மட்டும்தான் சொந்தமா இருந்தது, வேற யாருமே எனக்கு சொந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லி அழுகுறா. அதுக்கப்புறம் பீமன் கிட்ட போயிட்டு மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக கேக்குறா. ஆனா பீமன் ஒத்துக்கல. அதுக்கப்புறம் பாண்டவர்களோட அம்மாவான குந்தி கிட்டையும் பாண்டவர்கள்லயே மூத்தவரான யுதிஷ்டர்கிட்டையும் போயிட்டு கேக்குறா. அதுக்கப்புறம் குந்தியும் யுதிஷ்டனும் இடும்பிய மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நிபந்தனையோட மேரேஜ் பண்ணிக்கிறாரு பீமன். அது என்ன நிபந்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 பேருக்கும் குழந்தை வந்துடுறதுக்கு அப்புறம் நான் இங்க இருந்து கிளம்பிடுவேன் அப்படின்ட்டு பீமன் சொல்றாரு. அதுக்கப்புறம் 2 பேருக்கும் மேரேஜும் ஆகுது. ஒரு குழந்தையும் பிறக்குது. அந்த குழந்தை பேரு தான் பாத்தீங்கன்னா கடோத்கஜன். குருக்ஷேத்திர போர்ல ஒரு முக்கியமான ஒரு தருணத்துல கடோத்கஜனை கூப்பிட்டுருப்பாங்க. அவரு அந்த போர்ல பயங்கரமா சண்டை போட்டிருப்பாரு. இந்த நிகழ்வை பத்தி நம்ம இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.